ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன். பொதுவாக நமக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் இல்லை என்றாலே இந்த உலகம் நம்மை வெறுக்கவும் ஒதுக்கி வைக்கவும் செய்யும். ஏன், நம்ம பக்கம் திரும்ப மாட்டார்கள். ஆனால் நம்மை படைத்த தேவனோ நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படிக்கு நம்மை தேடி ஓடோடி வருவார். இதுவே நம்மை படைத்த தேவனுக்கும் இந்த உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. நமக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. உலகம் சமாதானத்தையும் சுகத்தையும் தரும், ஆனால் அவைகள் நிலைக்காத ஒன்று. தேவன் அவருடைய சமாதானத்தையே நமக்கு தந்திருக்கிறார். அவை நிரந்தரமானவை. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதனால் அவருடைய இரக்கத்துக்கு காத்திருக்கிற யாவரும் அவரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் தேடும் நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷமும் அவரிடம் உண்டு. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். எரேமியா 26:13. பூமியிலே மனுபுத்திரர்களின் பாவமும் அக்கிரமும் பொல்லாப்புகளும் தேவன் கண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்கி இருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்தி என்றார். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதே அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமேன். இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.